சார் இவங்க எப்படி செத்தாங்கன்னு சொல்லி யாராலையுமே சரியா சொல்ல முடியல சார். இவங்க செத்ததுக்கு காரணம் எது வேணும்னாலும் இருக்கலாம். அதை எதிர்த்து போராடி இருப்பாங்கல்ல. ஆமா சார். அப்படி ஏதாவது தடயம் கிடைச்சதா? இல்ல சார், நீங்க வர வரைக்கும் நாங்க எதையும் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க சார். அவங்க நிச்சயமா எதிர்த்து போராடி இருக்கணும். அவங்க கை நகத்தை நீங்க செக் பண்ணீங்களா? இல்ல சார். செக் பண்ணுங்க. சார், இது அவங்க நகம் இடுக்குல இருந்து எடுத்தது சார். ஓகே சார். நம்ம வசந்த் மாதிரி தெரியுது. என்ன காரோட தூக்கிட்டு போறானுங்க? வசந்த்! புத்திசாலித்தனமா கடத்திட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறீங்களா? நான் நினைச்சிருந்தா ஜீப்ல இருந்து குதிச்சிருப்பேன். நான் ஏன் குதிக்கல தெரியுமா? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. உன்னை உயிரோட விட்டாதானே எங்களை பத்தி தெரிஞ்சுக்குவேன். அடிச்சது போலீஸ் சைரன் இல்ல, நான் தான் சைரன் மாதிரி சவுண்ட் கொடுத்தேன். உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? அது இருக்கட்டும், நீ எப்ப வந்த? அவங்கள பிடிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன், தப்பிக்க வச்சுட்டிய. சாரி வசந்த். வா போலாம். இது என்னது இது? வசந்த், உன் போட்டோ இங்க இருக்கு, இது எப்படி இங்க வந்துச்சு? You bloody fools! அவனை உயிரோட விட்டு வந்திருக்கீங்களடா. What's your last wish? Tell me! உங்க டெத்துக்கு முன்னாலே கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாரு.
You are dead. எதிரிகளை சாவடிக்கணும் இல்ல நாம சாவணும். Oh God, save his wife. இதோ இந்த இடம் தான் சார். இவ்வளவு ஆபத்தான இடம் தெரிஞ்சோம் எந்த பாதுகாப்பும் போடாம இருக்கீங்க? அதான் போர்டு வச்சிருக்காங்க சார். அது படிக்க தெரிஞ்சவங்களுக்கு, படிக்க தெரியாதவங்களுக்கு என் மகன் குளிச்சிட்டு இருக்கிறான், அங்க யாரும் போகாதீங்க. அங்க யாரும் போகாதீங்க, அங்க யாரும் போகாதீங்க, அங்க யாரும் போகாதீங்க. என் மகன் குளிச்சிட்டு இருக்கிறான், 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 அங்க யாரும் போகாதீங்க. இந்த இடத்துல தான் மகன் குளிக்க போனவன் தான் திரும்பி வரவே இல்லை. அந்த அதிர்ச்சியில் தான் அவனுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு. பாவம், ஒரே பையன் சார். அவனை விடாதீங்க. என் மகன் குளிச்சிட்டு இருக்கிறான், என் மகன் குளிச்சிட்டு இருக்கிறான், என் மகன் குளிச்சிட்டு இருக்கிறான், என் மகன் குளிச்சிட்டு இருக்கிறான். யாரும் போகாதீங்க. இந்த இடத்துல போலீஸ் போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார், எப்ப சார் கடல்ல இறங்கி போறீங்க? என்ன விட நீங்க ஆர்வமா இருக்கீங்க? இல்ல சார், நீங்க கடல்ல இறங்கி சக்சஸ் பண்ணீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெருமை தானே சொல்ல வந்தேன். நிச்சயமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் பெருமை தேடி தருவேன். டோன்ட் வரி. ரெட்டு Pal Gopal poda da no pal pal Gopal poda da no pal. விடுங்கடா, 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 அடிக்காதீங்கடா. விடுங்கடா. பைத்தியக்கார பசங்க. சூப்பர் கேட்ச். சூப்பர். ஹலோ, சொல்லு, ஏன் பைத்தியமா நடிக்கிறேன்? ஆமா, கரெக்ட். எதுக்காக இப்படி நடிச்சேன்? அவனை எப்படி உண்மையை சொல்ல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தரதட்டின கப்பலுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? செல்லுலார் போன்ல உனக்கு யார் போன் பண்ணது? சொல்ல மாட்டியா? நீ பைத்திய மாதிரி நடிச்ச. இப்ப நாங்க கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல நீ உண்மையிலேயே பைத்தியமாயிருவ. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வேணுமா? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்.
வசந்த் சார், உங்க திறமையிலையும் உங்க முயற்சியிலையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. குறிப்பா எனக்கு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற சில அதிகாரிகளுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. நீங்களே சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி எல்லாரையும் கூட்டி உங்க மத்தியில நான் சில கேள்விகளை கேட்கணும்னு நினைச்சேன். அதை எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சேன். ஆனா நீங்களாவே அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. நான் பதவி ஏத்துக்கிட்ட உடனே கடல்ல இறங்கியிருப்பேன். கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. அந்த ஏரியாவில் ஒரு பைத்தியத்தை கண்டுபிடிச்சேன். ஐ மீன், அவன் பைத்தியம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சேன். அவன் பீச்சில் பைத்தியமா அலையறத யாரும் பார்க்கலையா? அவன் பைத்தியம் இல்லைன்னு யாருக்கு சந்தேகம் வரலையா? இல்ல பைத்தியமா நடிக்க சொன்னது இங்கு உள்ள ஒருத்தரா? நான் சந்தேகப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மறுபடியும் நான் பதவியேற்ற அன்னைக்கு பலமான பாதுகாப்போடு இருக்கிற நேவி ஏரியாவில் என்ன ஸ்டில் எடுத்திருக்காங்கன்னா அது எப்படி முடிஞ்சது? ஆக நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற யாரோ சிலர் தான் அவங்களுக்கு துணையா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். யூர் ரைட் மிஸ்டர் வசந்த். உங்க கேள்வியில ஒரு நியாயம் இருக்கு. நியாயமா இருந்தா கண்டுபிடிக்க வேண்டியதானே சார்? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னும் கடல்ல இறங்காம இருக்கேன் சார். சார், இவங்கெல்லாம் கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்க்கணும் துடிக்கிறாங்க. ஆனா அதோட அடித்தளம் என்னன்னு பார்க்கணும் நான் நினைக்கிறேன். நடந்த சம்பவங்களை வச்சு பார்த்தா இது இந்தியா லெவல்ல நடக்கிற மாதிரி தெரியுது, இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கிற மாதிரி தெரியுது. உங்களை எனக்கு தெரியும் மிஸ்டர் வசந்த். இதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்க புகழ் இந்தியா லெவல்ல இல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கேரி ஆன். ஹலோ வசந்த், நான் துரை பேசுறேன். அஜயோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன்ல, நான் அவன் மாமனாரை ஃபாலோ பண்ணேன். அவன் திருன்னு மூச்சுக்கிட்டே பாருக்குள்ள போனான். என்னது? தரதட்டின கப்பல்ல வேலை பார்த்த ஒருத்தர் உயிரோட இருக்காரா? ஐயோ, அது இல்ல வசந்த். அவன் திருட்டுத்தனமா மூழ்கிக்கிட்டே போனது பாருக்குள்ள போய் தண்ணி அடிக்கிறதுக்கு. என்னது? செஞ்சுக்கோட்டையில் இருக்காரா? அவர் அட்ரஸ் சொல்லுங்க. மிஸ்டர் மணிகண்டன், 63 ஆண்டனி ஸ்ட்ரீட், செஞ்சுக்கோட்டை. அட என்னம்மா நீ? அவன் மாமனாரை ஃபாலோ பண்ணி போனேன். ஆனா ஒரு துப்பும் கிடைக்கலம்மா. இல்ல இல்ல இல்ல, நான் இன்னைக்கு போக மாட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு காலையில தான் போவேன். ஓகே? ஐயோ, சார், சார், மணிகண்டன் சார். நான் இங்க இருப்பேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்ட. ஆனா நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் டியூட்டியில ஜாயின் பண்ண அன்னைக்கே உன் மேல சந்தேகப்பட்டேன். கையும் களவுமா பிடிக்கணும் தான் காத்திருந்தேன். ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு ஈஸியா என்கிட்ட மாட்டிருப்பியா? அஜய், என்ன மன்னிச்சிருங்க சார். தாமதிக்காதீங்க சார். சீக்கிரம் கடல்ல இறங்குங்க சார். உன்னை ஏக்கிற சக்தி யாரு சொல்லு.
அஜய் செத்துட்டான். ஆர்ட் கேலரி நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போதே நினைச்சேன் அஜய் மேல வசந்துக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் அவனை மட்டும் நான் தனியா அனுப்பிச்சு வச்சேன். நமக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவனை நான் ஷூட் பண்ணிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வசந்த் இன்னைக்கு கடல்ல இறங்க போறான். பி கேர்ஃபுல். ஹலோ சார், நான் வசந்த் பேசுறேன். கப்பலுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே, அது எந்த சக்தின்னு கண்டுபிடிச்சிட்டேன். மனித சக்தி. வாட்? ஆமா சார், நான் டியூட்டியில ஜாயின் பண்ண அன்னைக்கே டெட் பாடியோட நகை இடுக்குல இருந்து எடுத்ததை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது சுறாமீன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துக்கு யாருமே போக விடாம தடுக்கிறதுக்காகத்தான் ஒருத்தன் பைத்திய மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த ஏரியாவிலே சுத்திக்கிட்டு இருந்தான். சார், கடல்ல இருந்த மீன் மனுஷன் இருந்து எனக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. இப்ப நான் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நேர்ல வந்து மத்தத சொல்றேன்.
சார், ஒரு குட் நியூஸ். லண்டன்ல இருந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக ஒரு பொண்ணு இங்க வராங்களாம். தரதட்டின கப்பலை பத்தின ரகசியம் அவங்களுக்கு தெரியுமா? இஸ் இட்? சார், இது லண்டன்ல இருந்து வந்த ஃபேக்ஸ். ஒரு பேட் நியூஸ் சார். இந்த ஃபேக்ஸ் கிடைச்ச இடம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெயதேவோட ஃபார்ம் ஹவுஸ். சென்ட்ரல் மினிஸ்டரோட ஃபார்ம் ஹவுஸா? கேட்ட உங்களுக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருந்தா பார்த்த எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் சார். இது நான் இங்க எடுத்த ஸ்டில்ஸ் சார். அந்த ஸ்டில்ல இருக்கிறவங்க நான் கல்கத்தால இருந்தப்போ கப்பல்ல ஆயுதம் கடத்திட்டு வந்தாங்க. எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்னு இதுவரைக்கும் தெரியல சார். இவங்க கூட மந்திரி இருக்க வேண்டிய அவசியம் என்ன? மந்திரி இடத்துல இவங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம நாட்டையே நாசப்படுத்தக்கூடிய ஏதோ ஒண்ணு அந்த கப்பல்ல இருக்கு. நாசப்படுத்தணுங்கிற திட்டம் மந்திரியோட மனசுல இருக்கு. நீங்க சொல்ற அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் எத்தனை தடவை எம்பியா இருந்திருக்கார் தெரியுமா? எத்தனை வருஷம் மந்திரியா இருந்திருக்கார் தெரியுமா? இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் மந்திரியா இருக்கிற ஒரே ஆள் அவர்தான். அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அவருக்கு செல்வாக்கு இருக்கு. எஸ். நல்லவங்களுக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல நல்லவங்க மட்டும்தான் மந்திரியா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே மிஸ்டர் வசந்த், இப்ப என்ன செய்ய போறீங்க? நம்ம நாட்டை அழிக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் விடக்கூடாது சார். இந்த விஷயத்துல நீங்க அவசரப்படக்கூடாது சார். ஏன்னா நம்ம நாட்டுல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அரசியல்வாதிங்க தண்டனையில இருந்து தப்பிச்சிடறாங்க. அவங்க தப்ப கண்டுபிடிக்கிற நேர்மையான அதிகாரிகளை வேலையில இருந்து தூக்கி எரிஞ்சிடறாங்க. தெரியும் சார். அப்பாவி ஜனங்க 200 ரூபாய்க்கு கரண்ட் பில் கட்டலனா 2 நிமிஷத்துல கட் பண்ணிடுவாங்க. வெறும் 500 ரூபாய்க்கு டெலிபோன் பில் கட்டலனா 5 நிமிஷத்துல கட் பண்ணிடுவாங்க. ஆனா 500 கோடி 1000 கோடி ஊழல் பண்ண அரசியல்வாதிகளை, நம்ம நாட்டையே காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளை மட்டும் அரசு செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அந்த நிலைமை நம்ம நாட்டுல இனிமே வரக்கூடாது அப்படின்னு இந்த கேஸ் மூலமா மக்களை நாம பேச வைக்கணும் சார். துரோகிகள்ட்ட இருந்து நாட்டை காப்பாற்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 50 வருஷ சுதந்திர வாழ்க்கையில ஒவ்வொரு இந்தியனோட உடம்புல ஓடுற ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் நாட்டுப்பற்று இருக்குன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். இந்த முயற்சியில எத்தனை சோதனை வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு இழப்பு வந்தாலும் நாம பின்வாங்கவும் கூடாது, யாருக்கும் பயப்படவும் கூடாது. நிச்சயமா மிஸ்டர் வசந்த், நாட்டுக்காக எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கிற உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் ஒரு துணையா இருப்பேன். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த்.